பைபிள் இருக்கா? இங்கே எல்லாம் வரும்போது எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் இல்லையா? வெயிட்டு. இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போனோம், மெழுகுவர்த்தி வாங்கிட்டு போனோம், அப்புறம் போகிற வழியில் ஏதாவது போண்டா பழம்பொரி எல்லாம் வாங்கிட்டு போனோம். பைபிளை தூக்கிட்டு வர முடியுமா? கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, பிரிவின சபை நபர்களை பார்க்கும் பொழுது நாம் பல நேரங்களில் பொறாமைப்படாருண்டு. பொறாமை எனக்கு வருவதுண்டு. எப்படின்னு தெரியுமா? அவங்க எங்கே போனாலும் பைபிள் கையில் இருக்கும். நம்ம ஏதோ கஷ்டி பைபிளை தூக்கிட்டு போனோன்னா நாம் என்ன பண்ணுவேன்? பைபிள் புனிதமானது, புனிதமாகவே வைக்க வேண்டும். நல்லா பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு பைக்குள்ளே போட்டு யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு போவேன். ஆனால் பிரிவின சபை சார்ந்த சிஎஸ்ஐ பெந்தகோஸ்து மக்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எல்லாரும் பார்க்குற மாதிரியே இப்படி வச்சுட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? தக்கலையில், கன்னியாகுமரி தக்கலை மறை மாவட்டத்தில் மாதத்தில் ஒரு முறை அங்கே பங்குகளில் அங்கே எல்லா பங்கிலும் தியானம் நடத்த சொன்னதுனால மாதத்தில் ஒரு முறை அங்கே போய் ஏதாவது ஒரு பங்கில் தியானம் நடத்துறது உண்டு. ஒரு நாளைக்கு ஃபாதர் சொன்னாங்க, சாமி, எங்களுடைய ஃபாதர் ரொம்ப முடியாமல் மருத்துவமனையில் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. உங்களுக்கு மதியத்துக்கு மேலே தானே செஷன் தொடங்குது. சின்னவர் காலையில் பார்க்குறாரு இல்லையா, கொஞ்சம் போக முடியுமா? சரின்னு சொல்லி காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சிக்கிட்டு காரில் அந்த பிஷப் ஹவுஸிலிருந்து காரில் வண்டி போனேன். போகிற வழியில் பார்த்தா நிறைய பேர் நல்ல வெள்ளை வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு பைபிள் பிடிச்சிட்டு போகிறேன். எங்கே போகிறேன்னு பார்த்தா பெந்தகோஸ்து கோயிலுக்கு போகிறாங்க. நம்ம கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே நுழைந்த ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்க சொன்ன உடனே எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாங்க. ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, சிஸ்டர், கோயிலுக்கு பின்னாடி சாக்ரிஸ்டியில் பைபிள் இருக்குல்ல, எடுத்துகிட்டு வாங்க, ஃபாதருக்கு சொல்கிறாரு இல்லையா. பிப்ரவரி மாதம் லூர்து மாதா ஃபீஸ்ட் நம்ம சர்ச்சில் இருக்கிறது. லூர்து மாதா ஆகையினால் அன்றைக்கு இங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஃபர்ஸ்ட் சண்டே, எங்களுடைய தர்மபுரி டைசஸுடைய மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் பிஷப் ஆனவர் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் இங்கு செய்வார். கொடியேற்றம் இங்கு நடைபெறும். பிரியமானவர்களே, அதே போல பிப்ரவரி 8 செகண்ட் சாட்டர்டே, இதை போல ஜனவரி செகண்ட் சாட்டர்டே போல பிப்ரவரி செகண்ட் சாட்டர்டே பிரம்மாண்டமான லூர்து மாதாவின் அலங்கரித்த தேர் பவனியும் வான வேடிக்கைகளோடு பக்தர்களோடு அந்த தேர் பவனி எடுத்து செல்லப்படும். இவை அனைத்தையும் சிறப்பிப்பவர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜோசப் சூசைநாதன், ஆக்சிலரி பிஷப் ஆஃப் பெங்களூர். பெங்களூர்லேருந்து பிஷப் இங்கே வந்து அந்த ஃபீஸ்டை சிறப்பிப்பார். எல்லோரும் நெக்ஸ்ட் நாளைக்கு அந்த ஃபீஸ்டினுடைய நோட்டீஸ் கிடைக்கின்றது. கண்டிப்பாக உங்களுடைய பாரிஸுக்கு கொடுத்து அனுப்புவோம். எல்லா பாரிஸ்லையும் அந்த பேனர் கண்டிப்பாக கட்டியிருப்பார்கள். அதை பார்த்து கொண்டு தாராளமாக எல்லோரும் வந்து பங்கு கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
அறியா பிழையை கருணையோடு மன்னித்து அருள்வாய் தயாபரி. ஏ அம்மா என் தாயே, மாசில்லாத கன்னிகையே, அறியா பிழையை கருணையோடு மன்னித்து அருள்வாய் தயாபரி. ஏ அம்மா என் தாயே, மாசில்லாத கன்னிகையே. தந்தத்திலான உப்பரிகை தாவீது வம்சத்தாய் மடி. தந்தத்திலான உப்பரிகை தாவீது வம்சத்தாய் மடி. சாரோனின் ரோஜா தோட்டம் ஆசீர்வதியும் அம்மா. தாயே, மாசில்லாத கன்னிகையே, அறியா பிழையை கருணையோடு மன்னித்து அருள்வாய் தயாபரி. ஆவியின் உன்னதமே, ஆதிநாதன் ஆலயமே. ஆவியின் உன்னதமே, ஆதிநாதன் ஆலயமே. செங்கோலை ஏந்தும் விண்ணரசி ஆசீர்வதியும் அம்மா. ஏ அம்மா என் தாயே, மாசில்லாத கன்னிகையே, அறியா பிழையை கருணையோடு மன்னித்து அருள்வாய் தயாபரி. தேவனின் தாயும் நீ, ஜீவனின் ராணி நீ. தேவனின் தாயும் நீ, ஜீவனின் ராணி நீ. தாயான கன்னி மாமரி ஆசீர்வதியும் அம்மா. ஏ அம்மா என் தாயே, மாசில்லாத கன்னிகையே, அறியா பிழையை கருணையோடு மன்னித்து அருள்வாய் தயாபரி. ஏ அம்மா என் தாயே, மாசில்லாத
அறியா பிழையை கருணையோடு மன்னித்து அருள்வாய் தயாபரி. பிரியமானவர்களே, எல்லோருக்கும் தெரியும் பிப்ரவரி மாதம் லூர்து மாதா ஃபீஸ்ட் இங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். பிப்ரவரி மாதம் லூர்து மாதா ஃபீஸ்ட் நம்ம சர்ச்சில் இருக்கிறது லூர்து மாதா. ஆகையினால் அன்றைக்கு இங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஃபர்ஸ்ட் சண்டே, எங்களுடைய தர்மபுரி டைசஸ் உடைய மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் பிஷப் ஆனவர் ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் இங்கு செய்வார். கொடியேற்றம் இங்கு நடைபெறும். பிரியமானவர்களே, அதே போல பிப்ரவரி 8 செகண்ட் சாட்டர்டே, இதை போல ஜனவரி செகண்ட் சாட்டர்டே போல பிப்ரவரி செகண்ட் சாட்டர்டே பிரம்மாண்டமான லூர்து மாதாவின் அலங்கரித்த தேர் பவனியும் வான வேடிக்கைகளோடு பக்தர்களோடு அந்த தேர் பவனி எடுத்து செல்லப்படும். இவை அனைத்தையும் சிறப்பிப்பவர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜோசப் சூசைநாதன், ஆக்சிலரி பிஷப் ஆஃப் பெங்களூர். பெங்களூர்லேருந்து பிஷப் இங்கே வந்து அந்த ஃபீஸ்டை சிறப்பிப்பார். எல்லோரும் நெக்ஸ்ட் நாளைக்கு அந்த ஃபீஸ்டினுடைய நோட்டீஸ் கிடைக்கின்றது. கண்டிப்பாக உங்களுடைய பாரிஸு கொடுத்து அனுப்புவோம். எல்லா பாரிஸ்லையும் அந்த பேனர் கண்டிப்பாக கட்டியிருப்பார்கள். அதை பார்த்து கொண்டு தாராளமாக எல்லோரும் வந்து பங்கு கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, அதே போல ஃபீஸ்டுக்கு பஸ்ஸஸ், நம்ம பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வர்றது சிரமம். ஆகையினால பெங்களூரில் இருக்க மக்களுக்காக கேஎஸ்ஆர்டிசி சிறப்பாக நம்முடைய வாலண்டியர்ஸ் விஜய், வினோத், விவேக் நகரில் இருக்காங்க. இவர்கள் நமக்காக கேஎஸ்ஆர்டிசி பஸ் புக் பண்ணி 400 rupees உங்களை சேஃபாக இங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லா தேர் எல்லாமே ஆராதனை முடிந்த பின்பு மீண்டும் அவர்கள் உங்களை பாதுகாப்பாக பெங்களூர் கொண்டு செல்வார்கள் என்பதை அறிவுறுத்துகின்றோம். தேவைப்படுபவர்கள் அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் ஆராதனை முடிஞ்ச பின்பு அவர்களிடம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ இருந்தே புக் பண்ணாதான் அவர்கள் பிஃபோராக போய் பஸ் புக் பண்ண முடியும். ஏன்னா கடைசியில் கேட்டோன்னா நமக்கு தெரியும் பிப்ரவரி மாதம் நிறைய அங்கங்கே மாதா ஃபீஸ்ட் இருக்கும். இந்துக்களுடைய நிறைய திருவிழாக்கள் இருக்குது. பஸ் கிடைப்பது கஷ்டம். ஆகையினால இப்போலேருந்தே அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் அந்த நோட்டீஸில் இருக்கும், பேனரில் இருக்கும். உங்களுக்கு அவர்கள் இன்றைக்கு இங்கே இருக்காங்க. நீங்கள் தாராளமாக அவர்களுடைய ஃபோன் நம்பரை பெற்றுக்கொண்டு அந்த ஃபீஸ்டுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று எங்களுக்காக வந்திருக்கின்ற குருவானவர்களை சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தருகின்ற சத்தியத்தின் வழியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டை ஆசிர்வதிக்க வேண்டும். எந்த விபத்துகளும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று பக்தியோடு பரிசுத்த ஆவியானவரின் பாடலை பாடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தயாராவோம். கரங்களை தட்டி பாவனாத்மரே, பரிசுத்தாத்மாவே, நீங்களே ஆசீர்வதிச்சரியப்பா. ஆமென். பரிசுத்த ஆவியே வாருமே, எங்களுள் வாருமே. குரலுக்கு பாடுவோம். ஆவியே பரிசுத்த ஆவியே அக்கினி இறங்கட்டும். வாருமே,
பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. எங்களுள் வாருமே. மீண்டுமாக உணர்ந்து ஆவியே, பரிசுத்தாத்மாவே, பரிசுத்த ஆவியே, வாருமே. எங்களுள் வாருமே. இருளை நீக்குகின்ற தெய்வமே, ஒளியாய் நெருப்பாய் இறங்குகின்ற ஆவியானவரே, இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் எங்கள் மீதும் ஒளியான ஜெபத்தின் ஆவியை ஊற்றும் அப்பா. இறங்கும் இறங்கும் உம்முடைய இறங்கட்டும். சுவே கரம் தட்டி இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்பு நாவாய் வாரும். இணைந்து மீண்டுமாக இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்பு நாவாய் வாரும். மீண்டுமாக வார்த்தைகள் உணர்ந்து இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்பு நாவாய் வாரும். உள்ளம் மகிழ்ந்து போற்றி புகழ சிவத்தின் ஆவியே வாரும். உள்ளம் மகிழ்ந்து போற்றி புகழ சிவத்தின் ஆவியே வாரும். ஆவியே, பரிசுத்த ஆவியே, வாருமே. எங்களுள் குரல் எழுப்பி உள்ளத்தின் ஆழ்ந்து பாடுவோம். ஆவியே, விசேஷமாக சித்த மக்கள் பரிசுத்தாத்மாவே, ஆசீர்வதிஸ்தலே அப்பா. எங்களுள் வாரும். கண்களை மூடி கரங்களை தட்டி மீண்டுமாக ஆவியே, குரல் எழுப்பி ஆவியே, பரிசுத்த ஆவியே, மீண்டுமாக ஆவியே, ஆவியே, பரிசுத்த ஆவியே, அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். எங்களுள் வாருமே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, ஆவியின் வரங்களின நிரப்புங்கப்பா, 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 ஆவியின் வரங்களின நிரப்புங்க. மீண்டுமாக நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, ஆவியின் வரங்களின நிரப்புங்கப்பா, 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 ஆவியின் வரங்களில் நிரப்புங்கப்பா. பொழுதிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, வல்லமை, பொழுதிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, வல்லமை, அக்னியின் வல்லமை, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, ஆவியின் மரங்களின் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, ஆவியானவரை நிரப்புங்கப்பா, ஆவியின் மரங்களின் நிரப்புங்கப்பி, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, கொண்டிருப்பவரே நன்றி. நிரப்புங்கப்பா, 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 ஆவியின் வரங்களில் நிரப்புங்கப்பா. பொழுதிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி இறங்கட்டும். பொழுதிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவே, ஹalleluya, 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 இயேசுவே, ஹalleluya, 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 குரல் எழுப்பி மீண்டுமாக ஹalleluya, 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 ஹalleluya,
நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஆவியின் வரங்களினா நிரப்புங்கப்பா 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 ஆவியின் வரங்களினா நிரப்புங்கப்பா Hallelujah, hallelujah, hallelujah. ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும், தடைகள் மாறட்டும், ஒளி பிறக்கட்டும், புதிய ஒளி பிறக்கட்டும். பரிசுத்த ஆவியே வாருமே எங்களுள் வாருமே. மீண்டுமாக குரலுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியே பரிசுத்த ஆவியே வாருமே எங்களுள் வாருமே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தூயாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட நாம் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாடி சற்று ஜெபிப்போம். அன்னை மரியாள் மகன் இயேசுவனுடைய இறப்புக்கு பிறகு சிதறிப்போன அனைத்து அப்போஸ்தலர்களையும் சீடர்களையும் ஒன்று சேர்த்தார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபித்த பொழுது ஆவியின் அபிஷேகத்துக்கான ஒரு தயாரிப்பு அவரிடம் வந்து சேர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மீண்டுமாக நாம் பார்க்கின்றோம், அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையில் அன்னை மரியாள் திருமகன் சீடர்களுக்கு அறிவித்த அனைத்து வார்த்தைகளையும் விளக்கங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ்வாறு கடவுள் உலகம் எங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அதிகாரத்தை அம்மக்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் தைரியத்தோட அந்த வார்த்தைகளை விளக்கி கோரக்கூடிய கிருபையானது அவர்களுக்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் நம்முடன் இருக்கும் பொழுது அவள் நமக்கு உதவி செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். குறிப்பாக நாம் அனைவரும் அன்னை மரியாளின் இந்த திருத்தலத்தில் வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவளுடைய பாதுகாவல், அவளுடைய பரிந்துரை, அவளுடைய உதவியானது நம்முடன் தங்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அனைவரும் இரு கரங்களும் உயர்த்தி 3 முறை அருள் நிறைந்த மரியே சொல்வோமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விடுதலை பயண நூல் 15ஆம் அதிகாரம். திருபபிலும் இருக்கிற நபர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 27 முடிய வார்த்தைகள். பின்பு மோசே இஸ்ரவேலரை செங்கடலிலிருந்து புறப்பட்டு போக செய்தார். அவர்கள் 3 நாட்கள் சோர் பாலை நிலத்தில் பயணம் செய்தனர். அங்கு தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தனர். மாராவில் இருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை. அது கசைப்பாக இருந்தது. இதனால் தான் அவ்விடத்திற்கு மாரா என்ற பெயர் வழங்கியது. நாட்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தனர். அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எறிய தண்ணீரும் சுவை பெற்றது. அங்கே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்து ஆண்டவர் அவர்களை சோதித்தார். மேலும் அவர், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீர் அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன். ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார். பின்னர் அவர்கள் ஏலிம் சென்றடைந்தார். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தன. தண்ணீர் கருகில் அவர்கள் பாளையம் இறங்கினர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னை மரியாள் லூர்து அன்னையின் திருத்தலத்தில் மீண்டும் ஒரு முறையடி வர வாய்ப்பு கிடைத்ததற்கு அன்னை மரியாளுக்கும் இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் அன்னை பக்தர்கள். நாம் துவக்கத்திலேயே கேட்டோம், அன்னை மரியாள் அன்பு சீடர்களையும் அப்போஸ்தலர்களையும் வரவழைத்து அமர வைத்து ஜெபிக்க வைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாசித்து கேட்ட அந்த பகுதியில் இஸ்ரேல் மக்களே மோசே எகிப்து அடிமைத்தலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். அவரது வாழ்க்கையில் ஏராளமான தடைகள் இருந்தது இல்லையா? அவர்கள் கானான் நாட்டை அடைவதற்கு முன்னே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருடைய வாழ்வில் வந்துவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டா? இருக்கா? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? தமிழ் மாதிரி தெரியுதா? ஓகே, சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, மக்கள் எகிப்து அடிமை தலையில் இருக்கும் பொழுது ஆண்டவரே பார்த்து, ஆண்டவரே நாங்கள் அவதிப்படுகிறோம், வேதனை உறுகிறோம், கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி அழுத பொழுது மோசையே கடவுள் அழைத்து அவரிடம் கூறுகிறார், இஸ்ரேல் மக்களுடைய அழுகையே என் காதுகளில் வந்துவிட்டது. அவருடைய வேதனை கடவுள் காதில் கேட்டார், கண்ணால் பார்த்தார். ஆகவே அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மீட்பின் வரலாற்றை நாம் அங்கே பார்க்கின்றோம். மீண்டுமாக நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் சந்தோஷமா அரசருடைய உத்தரவின்படி அந்த இடத்திலிருந்து எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது முதல் தடை என்ன வந்தது? அவருக்கு வெளியே வந்த பிறகு முதல் தடை என்ன வந்தது? பைபிள் வாசிக்கிறவர்கள் சொல்லுங்க. செங்கடல் வந்தது. கடவுள் மோசே வழியாக அந்த செங்கடலை 2ஆக பிளந்து மக்களை மறுகரைக்கு கொண்டு வந்தார். அங்கிருந்து வெளியே அவர் கரையேறி பயணம் செய்யும் பொழுது பழைய நிலத்தில் குடிக்க தண்ணீர் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் டூருக்கு போயிருக்கிறீங்க? பிக்னிக் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி
யாருமே போனது இல்லையா? கை தூக்கிறது கொஞ்சம் தயக்கம். ஏதாவது கை தூக்கி ஏதாவது கேள்வி கேட்டால் ஏன் பப்ளிக்காக மாட்டணும் இல்லையா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லோருமே எங்கேயாவது பயணம் பிக்னிக் போயிருக்கிறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தா தெரியும், ஒரு சிலர் நாகமங்கலம் லூர்து அன்னை திருத்தலத்துக்கும் இன்னைக்கு சும்மா போய் வருவோம் என்று சொல்லி வந்திருக்கிற நபர்களும் இங்கே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒரு டூர் ஆப்பரேட்டர் இல்லை ஒரு ஸ்தாபனத்தில் ஆகட்டும், பங்கிலிருந்து ஆகட்டும், ஓகே, சப்போஸ் வேளாங்கண்ணிக்கு டூர் கூப்பிட்டு போகிறேன், இல்லைன்னா திருப்பயணம் போகிற வழியில் எங்கேயுமே வண்டி நிப்பாட்டில்லை, கையில் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, பசிக்குது, குழந்தைகள் அட ஆரம்பிச்சது, நம்ம ஆளும் தாங்கிக்க முடியல. என்ன பண்ணுவீங்க? நம்ம கைட் பண்ணுற ஃபாதராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போய் கேட்பேன், சாமி குடிக்க தண்ணியில் கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. இங்கே எல்லாம் வண்டி நிப்பாட்ட முடியாது, வேளாங்கண்ணியில் தான் வண்டி நிப்பாட்டுவேன். புலம்ப மாட்டிங்களா? புலம்ப மாட்டிங்களா? ஐயோ சாகடிக்க கூட்டு வந்திருக்கான் பாருங்க இந்த ஆளு, என்னால் டயலாக் நான் விடுவேன், யோசிச்சு பாருங்க. அதே போல இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை. அவர்கள் பயணம் செய்த பொழுது, இந்த ஒரு தனிப்பட்ட இடம் வந்த பொழுது குடிக்க தண்ணி இல்லை. கஷ்டப்பட்டு பயணம் செய்து ஒரு இடத்தை பார்க்கிறார். மாறா என்ற இடத்தில் ஒரு சின்ன ஒரு குளம், அங்கே நிறைய தண்ணி பார்த்த உடனே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடியாவது இந்த தண்ணீர் கிடைச்சிச்சே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் மகிழ்ச்சியோட ஓடி சென்று அந்த குளத்திலிருந்து பாத்திரத்தை மொண்டு குடிச்சாங்களா நக்கி குடிச்சாங்களா நமக்கு தெரியல, அவ்வளவுதாக இருந்தது. குடிக்கலாம் என்ற தண்ணி எடுத்து வாயில் ஊத்த அப்படியே வெளியே துப்பிச்சு. காரணம் என்ன? கசப்பாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கசப்பாக இருந்தது, தண்ணீர் கசப்பாக இருந்தது. அதனால தான் வார்த்தையான வாசித்து கேட்கிறோம், அதனால் தான் இடத்துக்கு மாறா என்ற பெயர் வந்தது. அந்த விளக்கம், வார்த்தையின் விளக்கம் மாறா, கசப்பானது. கசப்பான இடத்துக்கு வந்து விட்டார்கள். அந்த நீரும் கசப்பாக இருந்து அவர்களால் குடிக்க முடியவில்லை. மோசைக்கு நேரே கோபம் கொண்டு மக்கள் மீண்டும் முணுமுணுக்க தொடங்கினார். அங்கே கொஞ்சம் வேலை அதிகமாக வாங்கினா கூட குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தது, பழைய சோறா இருந்தா கூட கிடைச்சிட்டு இருந்தது. இது ஒன்றும் இல்லாமல் நடுத்தெருவில் கொண்ட பாலைவனத்தை கொண்டு விட்டுருக்கீங்களே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் கோவையில் தியானம் இருந்துச்சு. அங்கே பொர்வோரியம் என்ற இடத்துல எங்களுடைய ஒரு தியான மையம், வின்சென்ஷன் குருக்களுடைய தியான மையம். போன வெள்ளிக்கிழமை அங்கே ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க ஷீஸ் ஃப்ரம் பாம்பே, தியானத்துக்கு வந்தது தான். சகோதரி சொன்னாங்க, சாமி, நான் 16வது வயதில் கடவுளை அறிந்து திருமுழுக்கு பெற்றுக்கொண்டவள். ஆனால் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடன் பயணம் செய்தால் எந்த பிரச்சனையும் வராது, சந்தோஷமாக இருக்கும் என்று நினச்சி தான் நான் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டேன். ஒரு வாரமும் கோயிலுக்கு போகாமல் இருந்ததில்லை. எல்லா தியான மையங்கள் எங்கெல்லாம் தியானம் இருக்கிறதோ, எங்கேயெல்லாம் சைன் இருக்குதோ அங்கேயெல்லாம் நான் போகிறதுண்டு. வெளிநாட்டுக்கு ஹோலிலாண்டு கூட போய் வந்தேன். ஆனால் சந்தோஷம் என்னன்னு என்னால் இன்னும் சுவைக்க முடியல. சந்தோஷம் என்னன்னு இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதானே? எடுத்து வாசிங்க, புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 29வது வார்த்தை. இருந்தால் படிங்க சத்தமா. பைபிள் இருக்கா? இங்கே எல்லாம் வரும்போது எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் இல்லையா? வெயிட்டு. இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போனோம், மெழுகுவர்த்தி வாங்கிட்டு போனோம், அப்புறம் போகிற வழியில் ஏதாவது போண்டா பழம்பொரி எல்லாம் வாங்கிட்டு போனோம். பைபிளை தூக்கிட்டு வர முடியுமா? கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, பிரிவின சபை நபர்களை பார்க்கும் பொழுது நாம் பல நேரங்களில் பொறாமப்படாருண்டு. பொறாமை எனக்கு வருவதுண்டு. எப்படின்னு தெரியுமா? அவங்க எங்கே போனாலும் பைபிள் கையில் இருக்கும். நம்ம ஏதோ கஷ்டி பைபிளை தூக்கிட்டு போனோன்னா நாம் என்ன பண்ணுவேன்? பைபிள் புனிதமானது, புனிதமாகவே வைக்க வேண்டும். நல்லா பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு பைக்குள்ளே போட்டு யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு போவேன். ஆனால் பிரிவின சபை சார்ந்த சிஎஸ்ஐ பெந்தகோஸ்து மக்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எல்லாரும் பார்க்குற மாதிரியே இப்படி வச்சுட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா?
தக்கலையில் கன்னியாகுமரி தக்கலைமறை மாவட்டத்தில் மாதத்தில் ஒரு முறை அங்கே பங்குகளில் ஆயர் அங்கே எல்லா பங்கிலும் தியானம் நடத்த சொன்னதுனால மாதத்தில் ஒரு முறை அங்கே போய் ஏதாவது ஒரு பங்கில் தியானம் நடத்துறது உண்டு. ஒரு நாளைக்கு ஃபாதர் சொன்னாங்க, சாமி எங்களுடைய ஃபாதர் ரொம்ப முடியாமல் மருத்துவமனையில் இருக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு மதியத்துக்கு மேலே தானே செஷன் தொடங்குது, சின்னவர் காலையில் பார்க்குறாரு இல்லையா, கொஞ்சம் போக முடியுமா? சரின்னு சொல்லி காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சிக்கிட்டு காரில் அந்த பிஷப் ஹவுஸில் இருந்து காரில் வண்டி போனேன். போகிற வழியில் பார்த்தா நிறைய பேர் நல்ல வெள்ளை வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு பைபிள் பிடிச்சிட்டு போகிறேன். எங்கே போகிறேன்னு பார்த்தா பெந்தெக்கோஸ்து கோயிலுக்கு போகிறாங்க. நம்ம கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே நுழைந்த ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்க சொன்ன உடனே எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாங்க. ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, சிஸ்டர் கோயிலுக்கு பின்னாடி சாக்கிரஸ்டியில் பைபிள் இருக்கு இல்லையா, எடுத்துகிட்டு வாங்க, ஃபாதருக்கு சொல்கிறாரு இல்லையா. நமக்கு இதெல்லாம் பெரிய சுமை. கடவுளுடைய அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும், ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும். ஆனால் அதுகள் பெறக்கூடிய அந்த கருவிகளே கொண்டு நடக்க நமக்கு சுமை. எப்படி ஆசீர்வாதம் வரும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 29வது வார்த்தை, கடவுளுடன் நம்பிக்கை கொள்வதற்காக மட்டுமல்ல, அவனுக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2 வகையான அருளை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். There are 2 blessings that are given to us. என்னவெல்லாம்? கிறிஸ்துவுடன் நம்பிக்கை கொள்வதற்கான அருள். கிறிஸ்துவுடன் நம்பிக்கை கொள்வதற்காக மட்டுமல்ல, மாறாக அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். அப்பொழுது முதல் ஆசீர்வாதம் என்பது கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கான ஆசீர்வாதம். இரண்டாவது அவருக்காக துன்பங்களை தாங்கக்கூடிய ஆசீர்வாதம், துன்பப்படக்கூடிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நமக்கு தெரியவில்லை. அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே ஐயோ இது வந்து விட்டதே, நேற்று கூட கோயிலுக்கு போய்த்தானே வந்தேன், ஏன் இப்படி ஆயிடுச்சு, அழுது புலம்ப காரணமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் எகிப்து அடிமை தலையிலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் கரெக்டாக இருக்கா? ஃபாஸ்ட்டாக கரெக்டா? இல்லை, அப்போ என் வாட்ச் தான் கரெக்ட். ஓகே, 15 நிமிஷம் ஃபாஸ்ட். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இவர்கள் பயணம் செய்ய வரும்பொழுது இவங்க என்ன நினைச்சாங்க? கடவுள் மோச வழியாக எங்களை வெளியே கொண்டு வந்தாங்க, இனி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்லை, ஒன்றும் வரப்போறதில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் வரலாற்றில் இந்த மீட்பின் வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம், திருவிவிலியத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்களே கடவுள் எகிப்து அடிமை தலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து கானான் நாடு என்ற இடத்தை அடைய செய்த பொழுது அவர் ஒரே ஒரு கடவுள் என்ற ஒரு எண்ணத்தை, ஒரு சிந்தனையை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போனாலும் யாரை எங்கே கொண்டு என்ன வச்சாலும் அதே கும்பிட்டு கொண்டிருந்த மக்கள், பல கடவுளை கும்பிட்டு கொண்டிருந்த மக்கள். ஆனால் யாஹ்வே ஒரே ஒரு கடவுள் என்ற சிந்தனையே இஸ்ரேல் மக்கள் கடவுள் கொடுத்தார். மேலுமாக நாம் பார்க்கின்றோம், 10 கட்டளைகளை கொடுத்து சொன்னார், கடவுளை தவிர, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறே கடவுள் உங்களுக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே இஸ்ரேல் மக்களே கடவுள் விசேஷமாகவே தன்னுடைய இஷ்டமான பிரியமான இனமாக தெரிந்தெடுத்து அவர்களை கானான் நாடை அடைய வைத்தார். ஆனால் அந்த இடத்தை அடைய வைத்த நேரம் வரை விசேஷமான முறையில் கடவுள் மக்களை ஆத்மீக வழியில் வழி நடத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே
கடவுள் மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த முறைதான் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், சோர்வுகள். உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் நீ கடவுளை உற்று பார்க்கணும், கெட்டது நடந்தாலும் நீ கடவுளை உற்று பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மக்கள் இந்த மாராயில் வந்த பொழுது அவர்கள் தண்ணீர் கிடைத்தது. ஆனால் அந்த தண்ணீரை அவர்களால் குடிக்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறகு நாம் பார்க்கின்றோம், மக்கள் அனைவரும் பாருங்க 24, நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தினர். எல்லோரும் மோசையை அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் அதுதானே, எது நடந்தாலும் நாம் யார் மீது ஏற முடியும் அவன் மீது ஏறுவேன், நம்ம பழக்கம் அதுதான். ஆனால் மோசே என்ன செய்தார்? அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்தண்டை காட்டினார். அவர் அதே தண்ணீரில் எறிய தண்ணீரும் சுவை பெற்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சின்ன மரக்கட்டை, சின்ன ஒரு மரக்கட்டை மாறா குளத்தின் அருகே கிடந்தது. எக்கச்சக்கமான இஸ்ரேல் மக்கள், அந்த மக்கள் அங்கே இருந்தும் யாருடைய கண்ணில் அந்த மரக்கட்டை படவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருடைய கண்ணில் அந்த மரக்கட்டை படவில்லை. ஆனால் மோசே கடவுளை நோக்கி கண்களை உயர்த்தினார். பிறகு அந்த மரக்கட்டையானது அவருடைய கண்ணில் பட்டது. பிரைஸ் தி லார்ட். எப்போது அந்த மரக்கட்டை மோசையோட கண்ணில் பட்டது? மோசே கடவுளை நோக்கி ஜெபித்த பொழுது, தன்னிடம் மக்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி தன்னை கட்டாயப்படுத்தி ஆசீர்வாதம் தந்து அனுப்பிவிட்ட ஆண்டவரையே மோசே பார்த்து ஜெபித்த பொழுது, மக்களிடம் உட்கார்ந்து ஜெபிக்கடா, உயிரை வாங்காதடா, எது மோசே சொல்ல. தான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உணர்ந்து மோசே கடவுளையே அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். தன்னுடைய குரலை எழுப்பினார், கண்களை உயர்த்தினார். கடவுள் ஒரு மரக்கட்டையை காட்டி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அம்மரக்கட்டை என்னது? மக்களும் மோசையும் குடிக்கக்கூடிய தண்ணீரை தூய்மையாக்கக்கூடிய ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன கருவி. நம்முடைய வாழ்க்கையிலும் பல வகையான பிரச்சனைகள் இருக்கிறது. நாமும் ஆடி போகிறோம், அவதிப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். என்னால் இந்த எழ முடியவில்லையே, இனி எழ முடியுமா? இந்த வீடை கட்ட முடியுமா? இந்த பிரச்சனை வெளியே வர முடியுமா? ஏன் இப்படி தரமட்டமா இருக்கிற ஆண்டவரே என்று கடவுளை பார்த்து ஜெபிக்காமல் பழகிய போன சில காரியங்களை சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய மரக்கட்டை பார்க்க முடியாத வண்ணம் கண்கள் மறைக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கின்றோமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது அதிலிருந்து தப்பி ஓடுவதற்கான வழியையும் அவர் நமக்கு தருகிறார். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனைகளை அன்றி வேறு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் பொதுவாக மனிதருக்கு வருகின்ற பிரச்சனை இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. எல்லா மனிதருக்கும் பிரச்சனை உண்டு. தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தை தான் வாசிக்கிறோம். உலகெங்கிலும் உள்ள பேதுரு எழுதிய முதல் திருமுகம், வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை, அசையாத நம்பிக்கை கொண்டவனாய் எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்குள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அழகான ஒரு வார்த்தை. உலகெங்கிலும் உள்ள சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே
துன்பங்களுக்குள்ளாகினார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? யூ ஹவ் ஆல்ரெடி known about it. You know. ஸோ இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். எல்லா மனிதனோட வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் உண்டு. ஆகவே புனித பவுல் கூறுகிறார், பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை என்று வேற அல்ல, கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைகளுக்குள்ளாக விட மாட்டார். சோதனை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருளுவார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதில் தப்பியோடு அவர் வழி செய்வார். அதில் நம்மை விடுவிப்பார். எவ்வாறு விடுவிப்பார்? வெளியே வரக்கூடிய ஒரு மரக்கட்டையை அவர் நமக்கு அருகில் வைத்திருக்கிறார். அதை பார்க்க வேண்டுமானால் கடவுளை நோக்கி அந்த கருத்தை வைத்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். இன்டென்ஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கருத்து மிகவும் முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரத்தில் நம்முடைய மன்றாட்டுகள் எப்படி தெரியுமா? சப்போஸ் நம்முடைய அக்கம் பக்கம் நமக்கு சில நேரம் தகராறு வரும் இல்லையா? எத்தனை பேர் பெங்களூர்னு வந்திருக்கிறீங்க? நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஓகே, அங்கே எல்லாம் ஃப்ளாட்டு இல்லையா? பல மாடி வீடு இருக்கும், ஃப்ளாட்டு. இந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் குப்பை பிறக்கினா லைட்டாக தொடப்பத்தில் அந்த பக்கம் தட்டி விடுவாங்க. பிரச்சனை, தகராறு. இப்போ தினமும் உட்காந்து ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்கு முன்னாடி குப்பை கொண்டு கொட்டுறாங்க. பல முறை சொல்லி பார்த்த முடியல. ஆண்டவரே நீ தான் காப்பாற்றணும், நீ தான் காப்பாற்றணும், நீ தான் காப்பாற்றணும். காப்பாற்றுறாரா? திரும்ப குப்பை அங்கே தான் வருது. என்ன பண்ணணும்? கடவுள் நமக்கு அருகிலேயே ஒரு மரக்கட்டை அவர் போட்டு வைத்திருக்கிறார். அந்த பிரச்சனை வெளியே வரக்கூடிய ஒரு மரக்கட்டை அவர் போட்டு வச்சிருக்கிறார். அந்த மரக்கட்டையை பார்க்க வேண்டுமானால் இதில்தான் அந்த மரக்கட்டை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில்தான் அந்த மரக்கட்டை இருக்கும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசித்து தியானிக்கிற நபர், அது மட்டுமல்லாமல் ஒரு கருத்து, பிரச்சனையை விடுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். ஆனால் பிரச்சனைக்கு காரணமான விஷயம் என்ன? வீட்டுக்கு முன்னாடி குப்பை வருது, பக்கத்து வீட்டுக்காரந்து அந்த குப்பை கொட்டுறது நமக்கு தெரியும். நம்மிடமிருந்து அந்த குப்பை, அந்த பிரச்சனை மாற வேண்டுமானால் பக்கத்து வீட்டில் மனிதனுக்கு ஒரு மனம் மாற்றம் தேவைப்படுகிறது. நான் செய்கிறது தவறு என்பதை அவன் உணர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் செய்வது தவறு என்று அவன் உணராத வரைக்கும் தினமும் போய் அவன்கிட்ட சண்டை வச்சாகுமா? இன்னைக்கு போய் சண்டை வச்சா நாளைக்கு அது அவனுடைய பக்கத்து வீட்டில் குப்பையோடு எடுத்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடுவாங்க. ஏன்னா வைராகியம், வெறி நமக்கு எல்லாருக்கும் உண்டு. இதுதான் நடக்கிறது. ஆகவே அந்த மரக்கட்டை என்பது அந்த மனிதனு தான் மனமாற்றம் தேவை என்பதே நான் உணர்வது. அவனுடைய மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அவனுக்கு தேவையான மனஸ்தாபத்தை கொடுக்கக்கூடிய நபரிடம் நாம் நபரை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மோசே முணுமுணுக்காமல், மற்ற நபர்களைப் போல, இஸ்ரேல் மக்களைப் போல முணுமுணுக்காமல் கடவுளையே பார்த்து மோசே ஜெபித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரக்கட்டையானது அவனுக்கு தெளிவாக பார்க்கக்கூடிய அருள் கிடைத்தது. எடுத்த குளத்தில் போட்டார். தண்ணீர் சுவைப்புள்ள, நல்ல சுவையுள்ள தண்ணீராகி மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரிடம் நாமும் ஜெபிப்போம். மோசேயின் கண்களை திறந்தது போல இஸ்ரேல் மக்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை போக்கக்கூடிய மரக்கட்டையை காணும் அளவுக்கு கண்கள் திறந்தது போல ஆண்டவரே எங்களுடைய கண்களையும் திறந்து தாரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எழுந்திருப்போமா? நாம் திருப்பலியில் கலந்து கொண்டு நம்மை ஆண்டவருடைய பலியில் கலந்து கொள்ள நாம் நம்மை தயாரிக்க போகிறோம். இவ்வேளையில் பர்த்தமையோ ஜெபித்த ஒரு ஜெபம், ஆண்டவரே தாவீதின் மகனே
எனக்கு இறங்கும், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 காலையில் இங்கே வர வழியில் எனக்கு ஒரு கோல் வந்தது. ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. சிஸ்டர் இத்தாலியில் வேலை செய்கிறாங்க, நர்ஸாக வேலை செய்கிறாங்க. சிஸ்டர் சொன்னாங்க, நல்லா ஜெபிக்கிற, மக்களுக்காக ஜெபிக்கிற, அபிஷேகம் உள்ள, ஹீலிங் கிருபையெல்லாம் உள்ள ஒரு சிஸ்டர் தான். சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர் பழைய மாதிரி எல்லாம் ஜெபிக்க முடியல, கொஞ்சம் சோர்வு வந்து விட்டது ஃபாதர், எனக்கே அது புரியுது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இன்டென்ஷன் நான் அனுப்பிவிட்டேன். அதை பார்த்து தான் கூப்பிட்டது. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் நல்ல தெளிந்த பார்வை உள்ள மனிதர்களாக நாம் இருந்தோம், நல்ல அபிஷேகம் உள்ள மக்களாக இருந்தோம். ஆனால் வாழ்க்கை போக்கில் அந்த அபிஷேகம் குறைந்து விட்டது. பர்த்தமியு ஜெபிக்கிற, ஆண்டவர் எனக்கு மீண்டும் பார்வை பெற வேண்டும், ஏற்கனவே எனக்கு பார்வை இருந்தது, இப்போத பார்வை இல்லை, மீண்டும் பார்வை பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா. ஹalleluya. 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 Hallelujah. ஓ இயேசுவே, வாழ்க்கையில் அதை காண வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று அறியக்கூடிய ஞானத்தால் கண்களை திறக்கும் ஆண்டவரே. ஹalleluya. 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 வாழ்க்கை பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரே முழுமுழுக்காமல் உம்மையே உற்று பார்த்து உம்முடைய கண்களை உயர்த்தக்கூடிய அருளை இவர் கொடுக்கும் ஆண்டவரே. ஜெபத்தின் ஆவி இவர்களுக்கு கொடுக்கும் ஆண்டவரே. ஹalleluya. 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 கண்ணீரை துடைக்கிறவர் நீதான் ஆண்டவரே, நோய்களை குணப்படுத்துறவர் நீதான் ஆண்டவரே. ஈ மக்களுடைய வேதனையின் மீது இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே. தப்பியோட கூட வழியை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹalleluya. 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 திருப்பலிக்காக நம்மை தயாரிப்போம். ஒரு கருத்து விசேஷமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். என்ன கருத்து வைக்கலாம்? நீங்களே யோசிங்க. ஆண்டவர் கல்வாரி மலையில் பலியொப்பு கொடுத்த பொழுது ஒரு கருத்து வச்சார். என்ன கருத்து? கல்வாரி மலையில் சிலுவையை சுமந்து சிலுவையில் தொங்கிய பொழுது அவர் ஒரு கருத்து வைத்தார்கள். என்ன கருத்து? யாராவது சொல்லுங்களேன். மனிதராகிய நம்முடைய மீட்பு ஒரு கருத்தை வைத்து தான் அவர் பலியை ஒப்பு கொடுத்தது. நாமும் இப்பொழுது கல்வாரி மலையிலே பலியோடு ஆண்டவரோடு சேர்ந்து மீண்டும் அந்த பலியை ஒப்பு கொடுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு கருத்து, ஆசீர்வாதம் தேவையானதே ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை மனதில் வையுங்கள். நிறைய பொருளாதாரம் வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். முதுகு வலிக்குது, ஜெபிக்க வேண்டாம். கடவுளோடு நல்லுறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து வையுங்களே. நல்ல ஒரு ஆத்மீக மனிதனாக, நல்ல ஒரு ஆத்மீக மகனாக, மகளாக நான் மாற வேண்டும் என்ற ஒரு கருத்து ஜெபிக்க முடியுமா? முடிச்சு பாருங்க. ஆண்டவர் கூறுகிறார், முதலில் அவரது ஆட்சியை தேடுங்கள், மீதி எல்லாம் சேர்ந்து வழங்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளா
ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் ஆசைகளா. ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருட்கரம் தேடி முன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரி சகோதரங்களே, அன்னை மரியாவின் திருத்தலத்தில் நாம் இங்கு குழுமி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையில் கல்வாரி பயணத்தில் சிலுவையை தாங்கிக் கொண்டு சென்ற பொழுது அவளும் திருமகனையும் திருமகனுடைய சிலுவையும் சேர்த்து தாங்கினார். Praise the Lord. ஹல்லேலூயா. மூணுத்தொரு வார்த்தை கூட சொல்லாம, எதுக்கு என் மகனை வாறு துன்புறுத்துகிறார் என்ற வார்த்தை கூட சொல்லாமல் அமைதியில் உள்ளத்தில் அந்த வேதனையை தாங்கி, ஆனால் என் மகன் எதற்காக இந்த பாடுகளை பெறுகிறாரோ அதனுடைய பலன் முற்றிலுமாக நிறைவேற வேண்டும் என்ற ஒரு கருத்துடன் அன்னை மரியாளும் புனித பயணத்தில் பங்காளியானார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இனிமிடம் நாமும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தை மனதில் கொள்வோம். ஆண்டவருடைய கல்வாரி பயணத்தில் இந்த பலியில் நம்முடைய ஒரு கருத்தும் நாம் சேர்த்து வைப்போம். குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டு அந்த சிலுவையை நோக்கியுள்ள நம்முடைய அந்த புனித பயணம் மீட்பின் ரட்சணீயமான கருவியே பார்த்து உள்ள நம்முடைய பயணம் அது அபிஷேகமுள்ள பயணமாக மாற, இறைவனோடுள்ள உறவில் நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும் என்ற ஒரு கருத்தை, ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேளையில் திருச்சபையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ், அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுமக்களாகிய நம் ஒவ்வொருவரையும் இந்த பீடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் ஒவ்வொருவரும் குருக்கள், பொது குருத்துவத்தை, அரச குருத்துவத்தை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் கிறிஸ்து செய்த பணியை, நற்செய்தி பணியை, குணப்படுத்தும் பணியை, விடுவிக்கும் பணியை செய்ய பொறுப்புள்ளவர்கள். திருமுழுக்கின் ஆற்றலை உணர்ந்தவர்களாக, அபிஷேகம் கொண்டவர்களாக இந்த ஆண்டு முழுவதும் பயணிக்கக்கூடிய அருளை இறைவரிடம் நாம் கேட்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமொரே திருமகன் வழியாக எங்களை உமது பொது படைப்புகளாகியுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும், அவரில் எங்கள் இயல்புமோடு இணைந்திருக்கவும்
கனிவாய் அருள்வீராக. உம்மோடும் துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவிசாய்க்கிறார். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 14-21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்திற்கேற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்பவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவம் உண்டு, அப்பாவத்தை செய்வோர்க்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம், ஆனால் எல்லா பாவமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தவர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நம் கடவுளை சார்ந்தவர்கள், ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்வோம். இவரே உண்மையான கடவுள், இவரே நிலைவாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தாளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தையில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை புகழ்ந்து ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தாக்கினது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துழுந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு.
இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோன் இடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதரி சகோதரங்களே, நாம் ஜெபத்தை குறித்து தியானித்து கொண்டிருந்தோம். தொடர்ந்து ஒரு சற்று நேரம் அதை குறித்து நாம் தியானிப்போம், தொடர்ந்து தியானிப்போம். இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து, யோவான் தன்னுடைய சீடர்களை கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்று வேண்டினார்களாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீடர்கள் இயேசுவிடம் வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடு. நாம் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை என்னவெல்லாம் கருத்துக்கள் நம்ம ஆண்டவரிடம் கேட்டு, என்னவெல்லாம் ஆசீர்வாதங்களை இறைவனை நாம் கேட்டிருக்கிறோம். முட்டி போட்டு சிறுவையாளம் வரைஞ்சதிலிருந்து நம்முடைய பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலைகள், திருமண தடைகள், குழந்தை இல்லாத நிலைகள், குழந்தைகளுடைய சுபாவம், அவருடைய ஒழுக்கம், ஒழுங்குக்கேடு, இப்படி ஏகப்பட்ட காரியங்களை ஆண்டவரிடம் நாம் சொல்லி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து கேட்கின்ற ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். பேதுருவுக்கு தலைவராக கூடிய அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து பேதுரு சந்தோஷத்தோடு இருக்கிறார் பெற்றுக்கொண்டு. இயேசு செய்கின்ற வல்ல செயல்களை குறித்தெல்லாம் பார்த்து, அனைத்தையும் பார்த்து, பேதுருவாகட்டும் மற்ற சீடர்களாகட்டும் இயேசுவிடம் வந்து காதில், ஆண்டவரே, அந்த அப்பத்தை பலுகை செய்த மாதிரி கொஞ்சம் பலுகை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்குமே. எனக்கு விருப்பம் உண்டு, நீ நலமாகு என்று சொல்லி அவனை தொட்டு குணப்படுத்தினீரே. தாபோர் மலையில உன்னுடைய உருவமாற்றத்தை எல்லாம் பார்த்து கீழே இறங்கி வந்த பொழுதுதான் பேய் பிடித்த மகனையும் கூட்டிக்கொண்டு அந்த அப்பா வந்தது. நாங்கள் படித்த வேலை எல்லாமே எடுத்து பார்த்தோம், எங்களுடைய எல்லா எஃபர்ட்டும் எடுத்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. நீயும் எங்களை திட்டி விட்டீங்க, ஜெபத்தாலும் தபத்தினாலும் ஒழிய இது போகவே போகாது என்று சொல்லி எங்களை திட்டி விட்டீங்க. அப்படி பேயே ஓட்டக்கூடிய ஆசீர்வாதம் தந்திருக்கலாமே, கேட்கவே இல்லை. ஆனால் சீடர்கள் இயேசுவிடம் வந்து கேட்கிறார், ஐயா, யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீ எங்களுக்கும் கொஞ்சம் கற்றுக்கொடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க தெரியல என்று சொன்னாலும் எவ்வளவு ஜெபங்களை நம்ம ஒரு நாள் சொல்கிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, என்னால ஜெபங்களை சொல்கிறோம். ஆனால் ஒரு நோய் வந்த உடனே, இல்லைன்னா ஒரு பொருளாதாரத்தில் பிஸ்னஸில் பெரிய ஒரு நஷ்டம் வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? இனிமேல் நான் கோயிலுக்கே போக மாட்டேன். ஒரு நபரே பார்த்தேன், நான் இருக்கிற இடம் ஒரு சிலருக்கு தெரியும், அங்கிருந்து யாராவது வந்திருக்கலாம், இங்கே பக்கத்தில் அடைக்கலாபுரம் என்ற ஊர் தான். அங்கே ஒரு நபர் வந்தார். அந்த நபர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சாமி ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நாங்கிட்ட, என்னப்பா? இனி தெரியலன்னு சொல்லக்கூடாது, அந்த ஊரில் வெளியே ஒரு மகன்தான் வந்து சொல்கிறாங்க, இனிமேல் நான் கோயில் பக்கம் போக மாட்டேன், உன்னால தான் நான் கோயில் பக்கம் வர ஆரம்பித்தேன், நீ போகிறதில்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அங்கிட்ட என்ன ஆயிடுச்சுப்பா?
இல்லை, அவ்வளவு பாசமாக எங்கள் அப்பா என்னை வளர்த்துனாங்க, அவ்வளோ பாசமாக வளர்த்துனாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க. அந்த வேதனை என்னால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் தான் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு படுத்தார். ஆண்டவர் நான் கேட்டது இப்படி தான், ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு கொஞ்ச நாள் கூட ஆயுத நீட்டி கொடு, நான் அதான் கேட்டேன். ஆனால் கண்ணு மூடிட்டான், கேட்கவே இல்லை. இனி நான் கோயில் பக்கம் போக மாட்டேன். உங்கள் அப்பாவுக்கு எத்தனை வயசு? 96 வயசு. அப்பாவுக்கு 96 வயசு. இன்னும் அப்பாவை அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லாத மகன். ஓகே, அன்பாக பாசமாக அக்கறையாகலாம் என்னதாக இருக்கட்டும். பாருங்க, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த உடனேயே என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏறப்ப எதுவும் நடக்கவில்லை என்றால் இனிமே பை பை டாட்டா, இந்த பக்கம் வர மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஃபாதருக்கு இருக்கிறாரு. ஃபாதர் இப்போ இருக்கிறது ஹூப்ளி, நார்த் கர்நாடகா, பெல்காம் டைஸை சார்ந்த ஃபாதர். அவர் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு தியானமயம் உண்டு, ஞானோதயா தியானமயம் பை வின்சென்ட் ஃபாதர்ஸ். நான் அங்கே இயக்குநராக இருந்தேன் கொரோனா காலத்துல எல்லாம். அப்பொழுது அங்கே நடந்த ஒரு நிகழ்வு ஃபாதருக்கு தெரியுமான்னு தெரியல. அங்கே ஒரு குடும்பம், இதே மாதிரி குடும்பத்தில் கோயிலில் எல்லா விஷயங்களும் செஞ்சு அவ்வளவு பாசமாக இருந்த ஒரு குடும்பம். ஆனால் குடும்பத்தில் ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் வந்த உடனே பல நாட்கள், பல வருடங்கள், ஏற்கனவே 2 வருடங்கள் அந்த குடும்பத்தில் ஒரு நபரோட கோயில் பக்கம் போகாமல் இருந்தாங்க. பிறகு பேசி பேசி ஓரளவுக்கு கடவுளுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க திரும்ப. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜெப வாழ்வு என்பது நான் கேட்பது எல்லாம் எனக்கு கிடைச்சா ஆண்டவரே எனக்கும் உனக்கும் உள்ள ஹாய் 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 ஹாய், இல்லைனா இல்லை. நான் வாஸ்து கேட்டோம் இல்லையா, கிறிஸ்துவோட நம்பிக்கை கொள்வதற்காக மட்டுமல்ல, மாறாக அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். இந்த அருளை உணராத வரைக்கும் நம்முடைய ஆத்மீக வாழ்வில் எந்த வளர்ச்சியுமே வரவே வராது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த துன்பங்கள் வழியாக இஸ்ரவேல் மக்களை நம் ஆண்டவர் வழிநடத்தினார் என்றால் அவரும் ஜெபித்தார்கள். ஆனால் ஜெப வாழ்க்கையிலும் அவருடைய ஜெப வாழ்க்கையிலும் அவருக்கு எது தேவையோ அந்தந்த காலத்தில் இறைவன் அவருக்கு கொடுத்தார்கள். எல்லாத்தையும் ஒரடியாக கொடுக்கவில்லை. அந்தந்த காலத்தில் எந்தெந்த ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு தேவையோ ஆசீர்வாதங்களை இறைவன் கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தானியேல் நூல் 6ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். தானியேல் நூல் 6ஆம் அதிகாரத்தில் வார்த்தை 7 எனவே இந்த மேற்பார்வையாளரும் 30 நாள் வரையில் அரசராகிய தங்களிடமன்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதரிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்ககுகைக்குள் தள்ளப்படுவான் என்று நீர் சட்டம் இயற்றி தடை உத்தரவு போட வேண்டும் என்று ஊரில் இருந்த மூப்பர்கள் அரசர்களிடம், நபுக்கத்நேசர் அரசரிடம் ஆலோசனை கொடுத்தார். அரசர் என்ன செஞ்சாங்க? என்னத்தானே கடவுளாக்க பார்க்குறாங்க, சரி சந்தோஷம். அவரும் அந்த ஆணையில் கையெழுத்து போட்டார். பிறகு நாம் பார்க்கின்றோம் வார்த்தை 10, தானியேல் நூல் 6ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிடப்பட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிருந்து மன்றாடியவருக்கு நன்றி செலுத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் 16வது வார்த்தை பாருங்க. முன்னரே கூடி பேசிக்கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தாம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். இங்க பாருங்க என்ன நடந்தது என்று. அரசரே தவிர இத்தனை நாட்கள் வேற யாரையும் கும்பிடக்கூடாது என்று கட்டளை வந்ததும் தானியேல் என்ன செய்கிறார்கள்? சப்போஸ் இன்னைக்கு
அரசாங்கம் ஒரு ஆணை கொடுக்கிறார், ஒரு சட்டம் கொடுக்கிறார். இன்னையிலிருந்து அடுத்த ஒரு 4 மாத காலம் யாருமே எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது, யாருமே எந்த ஜெபமும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஐயோ, இவன் மனுஷனை என்ன பண்ணன்னு தெரியலையே, இவன் நாசமா போவா இல்லையா? அந்த அரசர்கள் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக என்னவெல்லாம் பேசுவோம் நாம். ஒரு நாளோட கோயிலுக்கு போகாத மனிதன் தான் அதிகமாக பேசுவாங்க இல்லையா? அவங்களது அதிகமாக பேசுவாங்க. ஆனால் இங்கே தானியேலே பாருங்க, இந்நாள் வரையும் நான் நம்பி கும்பிட்டு கொண்டிருந்த கடவுளை கும்பிடக்கூடாது, அரசனை தான் கும்பிட வேண்டும் என்ற அரசாணை கேட்ட உடனேயே தானியேல் என்ன செய்கிறார்? எந்த முணுமுணுப்பும் இல்லை, இவன் நாசமா போனோம், எந்த சாப வார்த்தையும் விடல, உள்ளுக்குள்ள என்ற எதிர்ப்பும் காட்டவில்லை. மாறாக வழக்கம் போல அவன் வீட்டு மேலறையில் பல கணைகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தால் இருந்து மன்றாடி வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாச வாழ்க்கையில் பெரியொரு தடையை அரசன் கொடுக்கிறார். ஆனாலும் அவன் தயங்கவில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் என் கடவுளோடுள்ள உறவிலிருந்து யாராலும் என்னை பிரிக்க இயலாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரோனா காலம் அழகான ஒரு காலம் இல்லையா? மேரா தேசவாசியோ இல்லையா? ஞாபகம் இருக்கு அந்த வார்த்தை? ஓகே. அப்பொழுது அந்த லாக்டவுன் சொன்ன உடனேயே ஏறக்குறை ஒரு வருடம் 7-8 மாதங்கள் வெளியே வர முடியல, கோயிலுக்கு போக முடியல. எத்தனை பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க யோசிச்சு பாரு. ஒரு நாள் 2 நாள் ஐயோ கோயிலுக்கு போக முடியலையே, ஒரு நாள் 2 நாள் அதே குறித்து வருத்தப்பட்டது அல்லாமல் மீதி வருத்தம் என்ன வந்தது? கடைக்கு போக முடியல, ஆஸ்பத்திரி போக முடியல, அம்மாவை போய் பார்க்க முடியல, வெளியே எங்கே பிக்னிக் போக முடியல. அந்தப்படிப்பட்ட வருத்தம் தானே நமக்கு ஜாஸ்தி இருந்தது. தானியேலுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருந்தது, என் கடவுளோடுள்ள உறவிலிருந்து யாராலும் என்னை பிரிக்க விட மாட்டேன். அவ்வளவு துன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அரசன் கொடுத்த பொழுது நம்ம பார்க்கணும். சிங்க குகையில் எறிந்து விட்டார், தீச்சூளையில் எரித்தார், தூக்கி போட்டாங்க, பட்டினிக்கு போட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் எல்லாம் தானியேலுக்கு எந்த பிரச்சனை இல்லை. அவன் ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல எருசலேம் ஆலயம் கிழக்கு பக்கம் இருந்தது. அந்த கிழக்கு பக்கம் திரும்பி மண்டியிட்டு அவன் ஜெபித்து கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலுமாக நாம் பார்க்கின்றோம், நாமும் எவ்வளவு ஜெபங்களை செய்கிறோம் இல்லையா? எவ்வளவு ஜெபம் செய்கிறோம். நவநாளுக்கு இரக்கத்தின் ஜெபமாலை நிறைய சொல்கிறோம். எவ்வளவு ஜெபங்கள் சொல்கிறோம். எப்படியாவது இந்த கிருபை எனக்கு கிடைக்கணும், எப்படியாவது இந்த கிருபை இங்கே கிடைக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஜெபக்கூட்டம் ஒன்று உண்டு, ஒரு ஜெபக்குழு. ஜெபக்குழு என்பது டிவைன் மெர்சி ஜெபக்குழு தான். கொரோனா காலத்தில் பரவிய ஒரு ஜெபக்குழு. 2019 இங்கே அன்பாலயா, தேன்கனிக்கோட்டை அன்பாலயா தியான மையத்தில் இருக்கும் பொழுது ஒரு பொது நிலையில் ஒரு லேட்டி ஒரு மனிதன் என்னிடம் கேட்டான். அப்போ நாங்கள் 40 பேர் சேர்ந்து உலக நாடுகளுக்காக ஜெபிக்க தொடங்கிய ஒரு ஜெபக்குழு. ஆனால் கொரோனா தொடங்கிய காலத்தில் அந்த ஹூப்ளியில் ஞானோதயா தியான மையத்தில் இருந்து அங்கே ஜூம் பிளாட்ஃபார்மில் ஆன்லைன் ப்ரேயர் ஆரம்பித்தேன். 24/7 இப்போதும் அந்த மினிஸ்ட்ரி பல மொழிகளில் நடந்து கொண்டு இருக்கின்றன. தமிழ் இருக்குது, கன்னடம் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, இங்கிலீஷு, தெலுங்கு. இந்தியாவிலே 23 மாநிலங்களிலும் 58 உலக நாடுகளிலும் சீக்கிரமாக பரவிய ஒரு ஜெபக்கூட்டம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதில் ஒரு நாள் கடவுள் கொடுத்த ஒரு 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 அருளின்படி சொன்னேன், நாம் இந்த நாளுக்குள்ளே 1 மாதம் டைம், மெய் மாதம் நினைக்கிறேன், அன்னை மரியாள் வழியாக 3 லட்சம் ஜெபமாலை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஜெபக்குழுவில் இருக்கிறாங்க. அப்பொழுது ஜெபிப்போம் என்று சொன்ன உடனேயே இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லலாம், மாதா ஜெபமாலை சொல்லலாம். ஒரு சில நபர்கள் அந்த குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவாங்க, 250 ஜெபமாலை, 150 ஜெபமாலை ஒரு நாள் சொன்னது. இப்போ எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படிம்மா இது 150 250 ஜெபமாலை சொல்ல முடியும்?
அதெல்லாம் அவளுக்கு கஷ்டமான விஷயமா சாமின்னு கேட்டாங்க. அங்கிட்ட எனக்கு புரியல, விளக்கம் சொன்னால் நானும் ஆரம்பிக்கலாம் இல்லையா? நல்ல ஐடியா கிடைச்சா நமக்கு சந்தோஷம் தானே. நான் கேட்டேன், சாமி நாங்கள் வீட்டில் 6 பேர், எங்கள் அப்பா அம்மா, நானும் என் கணவனும் என் பிள்ளைங்க 2. வெளியே போக முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. நாங்கள் சமைக்கிற நேரத்தை எல்லோரும் சேர்ந்து சமைப்பேன். அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபமாலை சொல்லி கொண்டிருப்பேன். 6 பேர் சேர்ந்து ஒரு ஜெபமாலை சொன்னால் 6 ஜெபமாலை. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா சாமி? அந்த ஜூமில் எங்களுக்கு நாங்களும் ஜூம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்களே சேர்த்து வச்சு நாங்களும் செல்லுவேன். 10 பேர் சேர்ந்து ஒரு ஜெபமாலை சொன்னால் 10 ஜெபமாலை. அவ்வாறு தான் சாமி 250 ஜெபமாலைன்னு போட்டேன். அடா புத்திசாலிகளே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு இந்த 250 ஜெபமாலை சொன்னீங்க? நீங்கள் தானே சொன்ன 3 லட்சம் ஜெபமாலை சொல்லணும்னு சொன்னேன். நாங்கள் தான் அதிகமாக தினமும் சொல்லி போடணுன்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது. அது கேட்ட உடனே அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன், நம் இன்னையிலிருந்து உங்களால் கடவுளை உணர்ந்து எத்தனை ஜெபமாலை சொல்ல முடியுமோ அத்தனை ஜெபமாலை சொன்ன போது 3 லட்சம் கேன்சல்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதாவது கொஞ்சம் எண்ணிக்கையை காட்டுவதற்காக, ஏதோ கொஞ்சம் ஜெபம் பண்ணணுமே என்பதற்காக நாம் யாருமே இப்படி ஜெபங்கள் சொல்ல வேண்டாம். அது தவறு. ஏதோ ஜெபம் சொல்லணுமே, திருப்பலியில் கலந்து கொள்ளணுமே என்றதுக்காக திருப்பலியில் கலந்து கொண்டால் எந்த பிரயோஜனம் கிடைக்க போறதில்லை. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவை என்று கருத்தை வைத்து நீங்கள் ஜெபித்து கொண்டால் தான் அது நடக்கும். இல்லை என்றால் அது நடக்கவே நடக்காது. வேஸ்ட் ஆஃப் டைம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்நேரத்திலும் ஜெபிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. வழக்கம் போல ஜெபித்து கொள்ளுங்கள். ஆனால் அந்நேரத்திலும் கடவுளையே மனதில் கொண்டு ஜெபியுங்கள். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு காரியத்தை ஆண்டவர் சமாரியாக்காரி பெண்ணிடம் கூறுகிறார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் வார்த்தை 21. இயேசு அவரிடம், அம்மா என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரே வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். இந்த வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்கள். யாரே வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மறைக்கல்வி வகுப்புகளில் ஜெபமாலை சொல்லி கொடுத்தாங்க. மூவேளை ஜெபம் சொல்லணும்னு சொன்னாங்க. இறையிறக்கத்தை ஜெபமாலை சொல்லணும்னு சொன்னாங்க. குடும்ப ஜெபம் சொல்லணும்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளும் கடன் நாளுகளும் முழு திருப்பலியில் கலந்து கொள்ளணும்னு சொன்னாங்க. நமக்கு அதுதான் மைண்டில் இருக்கு. ஆனால் இந்த ஜெபம் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததே நம்முடைய மனதில் ஏறாது. கொஞ்சம் ஜெபம் சொல்லணும், அது மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபம் செய்யும் பொழுது அது கடவுளிடம்தான் நான் ஜெபிக்கிறது என்ற ஒரு எண்ணம் இருந்தால், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம்தான் இந்த மன்றாட்டுக்களை நான் எழுப்புகிறது என்ற ஒரு கருத்து, அந்த ஒரு எண்ணத்துடன், அந்த ஒரு உணர்வுடன் நான் ஜெபித்து கொண்டால் என்னுடைய ஜெபம் என்பது ஒரு வெர்பல் ஜக்லரிங்காக மாறவே மாறாது. சும்மா கொஞ்சம் வார்த்தைகளே சொல்லுகின்ற நபர்களாக நம்முடைய ஜெபங்கள் மாறவே மாறாது. மாறாக கடவுளோடு உள்ள அந்த உறவில் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்த்தமேயு என்பவர், மார்க்கு நற்செய்தி நாம் பார்க்கின்றோம் 10ஆம் அதிகாரத்தில், பர்த்தமேயு என்ற சகோதரன், அவன் ஜெபிக்கிறார். இயேசுதான் அவ்வழியே நடந்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் ஜெபிக்கிறார். இயேசுவே, தாவீதின் மகனை எனக்கு இறங்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சுற்றி இருந்த மக்கள் என்ன சொன்னாங்க? சுப்பரேவோ வாய் மூடுறான்னு சொன்னாங்க. இவன் வாய் மூடினாரா? வாய் அடைச்சாரா? இல்ல, இன்னும் உரத்த குரல், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், இன்னும் உரத்த குரல் கத்தினார். காரணம் என்ன? இப்போ இங்கே உரத்த குரலில் ஜெபிக்க சுதிக்க சொல்லலாம். அப்பொழுது நீங்கள் உரத்த குரல் சுதிப்பீங்களா? என் பக்கத்தில் இருக்கிறவ என்ன பாப்பா,
என்ன நினைப்பான்? என் நண்பனை கூட்டு வந்த அவன் என்ன நினைப்பான்? மற்றவங்க என்ன நினைப்பாங்க? அதுதான் நம்ம பிரச்சனை. என்னுடைய ஜெப வேளையில் மற்றவங்க என்ன குறித்து என்ன நினைப்பாங்க, அந்த ஒரு கவலை தான் நமக்கு. பெர்த்தமையை பொறுத்த வரைக்கும் அவன் அங்கே சுற்றி இருந்த மக்களை குறித்து அவன் கவனிக்கவில்லை. அவனை அதட்டிய மக்களை குறித்து அவன் யோசிக்கவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? ஆசீர்வாதம் தேவையாக இருந்தது யாருக்கு? யாருக்கு? பெர்த்தமியுவுக்கு. சுற்றி இருந்த மக்கள், இயேசு அதிசயம் செய்கிறார், அப்பத்தை பலகை செய்கிறாரா, சாப்பிட்டு போலாமே எண்ணி வந்தவர்கள். இயேசுவிடம் கூக்குரலிட்ட நபர், அவனுக்கு ஆசீர்வாதம் மிகவும் தேவையாக இருந்தது. ஆகவே அவனுடைய மன்றாட்டில் மக்களுடைய எந்த முழக்கங்களும் எந்த ஒலியும் தடையாக வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஜெப வாழ்வில் நண்பர்களுக்கோ விருந்தாளிகளுக்கோ எந்த தடையும் செய்ய முடியாது என்றால் என் கடவுளோடு உறவில் நான் அவ்வளவு வளர்ந்தவன் என்பதர்த்தம். என்னுடைய பங்கு குரு அசிங்கமான பேசிட்டாங்க, இனிமே நான் கோயிலுக்கு போறதில்லை. முடிவெடுத்தால் நான் சொல்லுவேன், நீ ஆத்மீகத்தில் 0. அந்த பங்கு சாமியாரை பார்த்தல்ல, நீ கடவுள் உன்னை தெரிந்தெடுத்தது கிறிஸ்தவனாக. உன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபர்களிடம் சண்டை போட்டா, இனிமேல் நான் குடும்ப ஜபத்தில் அமர மாட்டேன், வெளியே தான் உட்காருவேன். நீ குடும்ப ஜபம் செஞ்சுக்கோ, நான் வெளியே தான் உட்காருவேன். ஆத்மீகத்தில் நீ 0, ஒன்றும் இல்லை, தரமட்டமாக கிடைக்கிற. அன்பார்ந்தவர்களே, பெர்த்தமையும் அவனுக்கு ஆசீர்வாதம் தேவை. நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் தேவை என்றால் நானும் என் குடும்பமும் தினமும் இறை சன்னதியில் மண்டியிட்டு ஜெபிக்க வேண்டும். கொஞ்சம் ஜெபங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, எனக்கு இறை ஆசீர் தேவை. ஒவ்வொரு ஜெபத்திலும் கருத்து வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெரேசா ஆஃப் ஆவிலா, புனித தெரேசா ஆஃப் ஆவிலா என்ன செஞ்சான் தெரியுமா? அவள் ஆலயத்தில் நடந்து, அவருடைய கான்வென்ட்டில் கோயிலுக்கு நடந்து போகும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் பொழுது அவள் கருத்தை வைத்தார். ஆண்டவரே, உத்தரிக்கிற சரத்தில் இருந்து 100 ஆத்மாக்களை நீ விடுவிக்கணும். ஜெபத்தினுடைய ஆழம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவிடம் கேட்டது ஒரே ஒரு கருத்து, ஆண்டவரே ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். நாமும் கேட்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபங்களுடைய அர்த்தத்தை புரிந்து ஜெபம் சொல்லணுமே என்றதுக்காக அல்ல, மாறாக எனக்கு இறைவன் ஆசீர் தேவே என்று நேரம் பார்க்காம காலம் பார்க்காம ஜெபிக்கக்கூடிய அருளை நாம் சேர்ந்து கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காணிக்கை பாடல். பல்வேறு உதவிகளால் வழி நடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் இக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் மீது ஆசி வழங்குவாராக. கிறிஸ்து அன்பில் சமாதானத்திலும் லூர்து அன்னையின் பாதுகாவலிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறின்று. இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, எல்லோருக்கும் தெரியும், பிப்ரவரி மாதம் லூர்து மாதா ஃபீஸ்ட் இங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். பிப்ரவரி மாதம் லூர்து மாதா ஃபீஸ்ட் நம்ம சர்ச்சில் இருக்கிறது. லூர்து மாதா ஆகையினால் அன்றைக்கு இங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஃபர்ஸ்ட் சண்டே, எங்களுடைய தர்மபுரி டைசஸ் உடைய மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் பிஷப் ஆனவர் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் இங்கு செய்வார். கொடியேற்றம்
இங்கு நடைபெறும். பிரியமானவர்களே, அதே போல பிப்ரவரி 8 செகண்ட் சாட்டர்டே, இதை போல ஜனவரி செகண்ட் சாட்டர்டே போல பிப்ரவரி செகண்ட் சாட்டர்டே பிரம்மாண்டமான லூர்து மாதாவின் அலங்கரித்த தேர் பவனியும் வான வேடிக்கைகளோடு பக்தர்களோடு அந்த தேர் பவனி எடுத்து செல்லப்படும். இவை அனைத்தையும் சிறப்பிப்பவர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜோசப் சூசைநாதன், ஆக்சிலரி பிஷப் ஆஃப் பெங்களூர். பெங்களூர்லேருந்து பிஷப் இங்கே வந்து அந்த ஃபீஸ்டை சிறப்பிப்பார். எல்லோரும் நெக்ஸ்ட் நாளைக்கு அந்த ஃபீஸ்டினுடைய நோட்டீஸ் கிடைக்கின்றது. கண்டிப்பாக உங்களுடைய பாரிஸுக்கு கொடுத்து அனுப்புவோம். எல்லா பாரிஸ்லையும் அந்த பேனர் கண்டிப்பாக கட்டியிருப்பார்கள். அதை பார்த்து கொண்டு தாராளமாக எல்லோரும் வந்து பங்கு கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, அதே போல ஃபீஸ்டுக்கு பஸ்ஸஸ், நம்ம பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வர்றது சிரமம். ஆகையினால பெங்களூரில் இருக்க மக்களுக்காக கேஎஸ்ஆர்டிசி சிறப்பாக நம்முடைய வாலண்டியர்ஸ் விஜய், வினோத், விவேக் நகரில் இருக்காங்க. இவர்கள் நமக்காக கேஎஸ்ஆர்டிசி பஸ் புக் பண்ணி 400 rupees உங்களை சேஃபாக இங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லா தேர் எல்லாமே ஆராதனை முடிந்த பின்பு மீண்டும் அவர்கள் உங்களை பாதுகாப்பாக பெங்களூர் கொண்டு செல்வார்கள் என்பதை அறிவுறுத்துகின்றோம். தேவைப்படுபவர்கள் அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் ஆராதனை முடிஞ்ச பின்பு அவர்களிடம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ இருந்தே புக் பண்ணாதான் அவர்கள் பிஃபோராக போய் பஸ் புக் பண்ண முடியும். ஏன்னா கடைசியில் கேட்டோன்னா நமக்கு தெரியும், பிப்ரவரி மாதம் நிறைய அங்கங்கே மாதா ஃபீஸ்ட் இருக்கும், இந்துக்களுடைய நிறைய திருவிழாக்கள் இருக்குது, பஸ் கிடைப்பது கஷ்டம். ஆகையினால இப்போலேருந்தே அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் அந்த நோட்டீஸில் இருக்கும், பேனரில் இருக்கும். உங்களுக்கு அவர்கள் இன்றைக்கு இங்கே இருக்காங்க, நீங்கள் தாராளமாக அவர்களுடைய ஃபோன் நம்பரை பெற்றுக்கொண்டு அந்த ஃபீஸ்டுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்னை மரியாளுக்கு நன்றி பாடல் பாடுவோம். லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க வாழ்க, லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே, லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே, லூர்தன்னையே வாழ்க. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. அம்மா மரியம்மா, ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ, ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಅರಸಮ್ಮ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ, ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. நாகமங்கலூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாகமங்கலூர்து அன்னையே இங்கு வந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆசீர்வதியும். ತೋಟ ಇತ್ತಲಿಂದ ಹೂಗಳನ್ನಾಯ್ದು ತಂದು, ತೋಟ ಹಿತ್ತಲಿಂದ ಹೂಗಳನ್ನಾಯ್ದು ತಂದು, ನಿನ್ನ ಪಾದ ಚರಣಕ್ಕೆಂದು ಶಿರವಾಗಿ ಮನಿಯುವೆನು. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಅರಸಮ್ಮ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ, ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ.
ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಅರಸಮ್ಮ ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ